இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது அன்பினால் எங்களை உருவாக்கி எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் இருக்க இருப்பிடமும் நாள்தோறும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எவ்வாறு நீர் எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் நாள்தோறும் கொடுத்து வழிநடத்துகின்றீர் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றீர். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் நீர் எவ்வாறு கடவுளை அன்பு செய்தீரோ அதே போல எங்களோடு வாழ்கின்றவர்களையும் கடவுளையும் நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு துணை புரியும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் தன்னிடத்திலே அவருடைய நற்செய்தியை கேட்கவும் நோயிலிருந்து விடுதலையாகவும் வந்த மக்களுக்கு உணவை கொடுக்கின்றார். உணவை கொடுத்து அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகின்றார். இயேசுவே ஆண்டவரே, நீர் சென்ற இடமெல்லாம் உமது இரக்கத்தை காட்டினீர். ஏழைகளுக்கு இறங்கி உணவு கொடுத்தீர், குருடர்களுக்கு இறங்கி பார்வை கொடுத்தீர், முடவர்களுக்கு இறங்கி நடக்க வைத்தீர், இறந்தவர்களுக்கு இறங்கி உயிரை கொடுத்தீர். ஆண்டவரே, பாவிகளை மன்னித்து இரக்கம் காட்டி அவர்கள் வாழ்க்கையை மாற்றினீர். உமது வார்த்தைகளை நாங்களும் பின்பற்றி எங்களோடு வாழ்கின்றவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டவும் உதவி செய்யவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் உலகில் உள்ள மக்கள் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தில் வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.